நம்ம யூடியூப் டேக்ஸ் இன்ஃபோ கொடுக்கும்போது டாக்குமெண்ட்ஸில் வந்து மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த ஃபார்ம் கொடுக்கும்போது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸு டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்கன்றதை கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். உங்கள் நேம்லேருந்து அட்ரஸ் என்னென்ன கொடுக்குறீங்கன்றதை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்று மாற்றி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த டேக்ஸ் ஹோல்டிங் வந்து 30% வந்து பிடிப்பாங்க. உங்களுடைய டாக்குமெண்ட் கரெக்டாக வேலிடேஷன் ஆகி அவங்க அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் லிமிட்டட் டைம் தான் சப்மிட் நியூ ஃபார்ம் கொடுக்கணும். ஆனால் இந்த மெத்தடில் நம்ம சப்மிட் நியூ ஃபார்ம் கொடுக்கல. ஆல்ரெடி நம்ம தனித்தமிழ் டெக் யூடியூப் சேனலில் டேக்ஸ் எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து வீடியோ இருக்கும். நான் டீட்டெயிலாகவே வந்து சொல்லியிருப்பேன். லாஸ்ட் இயரே வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போ லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோஸ்லேயும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன டீட்டெயிலாக நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு. இதில் வந்து நம்ம நியூ ஃபார்ம் சப்மிட் பண்ணல, மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் மட்டும்தான் சப்மிட் பண்ணுறோம். அவங்க அனுப்பிச்ச மெயில் வழியாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணி போயிட்டு என்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து சப்மிட் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மெத்தடில் ப்ராப்ளம் எதுவும் இருந்ததுன்னா அதுக்கு ஏற்றது மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களால் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து அடுத்து சப்மிட் நியூ ஃபார்ம் கொடுத்துருங்க. அதுவுமே லிமிட்டட் டைம் தான் பண்ண முடியும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன ப்ரூஃப்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ, நேம் எப்படி இருக்கோ அதை எல்லாமே சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொடுத்துருங்க. அவங்க உங்களுடைய ஃபார்ம் அக்செப்ட் பண்ணுறது வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த டேக்ஸ் ஃபார்ம் வித்ஹோல்டிங் ரேட் வந்து ஆக்ஷன் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு இப்படி தான் வந்து காமிக்கும். மோஸ்ட்லி இந்த டேக்ஸ் இன்ஃபோ வந்து பிப்ரவரி, மார்ச் அப்படி இல்லாட்டி செப்டம்பர், அக்டோபரில் தான் வரும். உங்களுக்கு டேக்ஸில் ஆல்ரெடி ப்ராப்ளம் இருந்தாலும் ஏற்கனவே நீங்கள் லாஸ்ட் இயர் வந்து டேக்ஸ் ஃபார்ம் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இயர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெவென்யூ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். நீங்கள் பண்ண போகிறது நெக்ஸ்ட் இயருக்கு உண்டானது தான். நெக்ஸ்ட் இயர்லேருந்து 3 வருஷத்துக்கானது தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரேட் வந்து வித்ஹோல்டிங் ரேட் வந்து கம்மியாகும். அப்ரூவ் பண்ண லேட் ஆச்சு, டிலே ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த 30% கிட்ட தான் வந்து அந்த டேக்ஸ் வந்து வரும். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. நிதானமாகவே நீங்கள் வந்து ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணலாம். டிசம்பர் லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம தனித்தமிழ் டெக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.